நீண்ட காலமாக ஒரு காட்டில் ஒரு முயல் வாழ்ந்து வந்தது. அது எப்போதும் அவசரமாக இருப்பது, வேகம்தான் வாழ்க்கை என்பதே அதன் குறிக்கோள். ஒரு நாள் அது தன் நண்பர் ஆமையை சந்தித்தது. ஆமை மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. ஏன் இவ்வளவு மெதுவாக நடக்கிறாய்? வாழ்க்கை குறுகியது, வேகமாக இரு என்று முயல் கூறியது. அதற்கு ஆமை புன்னகையுடன் பதிலளித்தது, நண்பரே, வேகம் மட்டுமே வாழ்க்கை அல்ல. காலம் எடுத்துக்கொள்வதில் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. சுற்றுப்புறத்தை கவனித்தல், ஒவ்வொரு கணத்தையும் அனுபவித்தல், இதுவும் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். முயல் அதை பற்றி சிந்திக்கவில்லை. ஒரு நாள் காட்டில் தீ பரவியது. எல்லா விலங்குகளும் அச்சத்துடன் ஓடத் தொடங்கின. முயலும் தப்பிக்கும் நோக்கில் வேகமாக ஓடியது. ஆனால் அதன் அவசரத்தில் அது ஒரு பெரிய குழியில் விழுந்தது. காயமடைந்து அது அங்கே சிக்கிக் கொண்டது. அதே நேரம் ஆமை மெதுவாகவும் ஜாக்கிரதையாகவும் நகர்ந்து கொண்டிருந்தது. அது சுற்றுப்புறத்தை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தது. தீயின் பாதையை உணர்ந்து அது பாதுகாப்பான ஒரு மாற்று வழியை கண்டுபிடித்தது. வழியில் சிக்கியிருந்த முயலையும் அது கண்டது. ஆமை முயலுக்கு உதவி செய்து அதை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றது. அன்று முயலுக்கு புரிந்துவிட்டது, ஆமை சொன்னது சரிதான். வாழ்க்கையின் பந்தயத்தில் வேகம் மட்டுமே வெல்லாது. சில சமயங்களில் மெதுவாக சென்று காலத்தின் மதிப்பை புரிந்து கொள்வதே உண்மையான வெற்றிக்கு வழிகாட்டுகிறது.